ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏரோப்ளேனை வானத்தில் பார்க்கும் போதெல்லாம் இதை பற்றி தான் யோசிச்சிருப்போம். எப்படி ஒரு ஏரோப்ளேனால் ஸ்டெடியாக வானத்தில் பறக்க முடியுது. ஸோ ஒரு குட்டி அனிமேட்டட் வீடியோ வழியாக பார்த்துடலாமா? ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருந்தால் தான் ஏரோப்ளேனால் ப்ராப்பராக டேக் ஆஃப், லேண்டிங் அண்ட் ஸ்கையில் ஸ்டெடியாக பறக்க முடியும். அப்வர்ட் ஃபோர்ஸ் கால் லிஃப்ட், downward force called weight, forward force called thrust, and backward force ஆன drag. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் ஏரோப்ளேனை ஸ்டெடியாக பறக்க வைக்கும். லிஃப்ட் ஃபோர்ஸ். ஏரோப்ளேனோட விங்ஸ் ஏர்ஃபாயில் ஷேப்பில் தான் மேடாயிருக்கும். ஏர்ஃபாயில் ஷேப் மீன்ஸ் ஏரோப்ளேனோட விங்ஸோட டாப் சைடு கர்வ்டாகவும் பாட்டம் சைடு ஃப்ளாட்டாகவும் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஏர்ஃபாயில் ஷேப். எப்பயுமே ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் ஏர் ரொம்ப தூரம் சுற்றி போகிறதுனால ஃபாஸ்டராக ட்ராவல் பண்ணும். ஏரோப்ளேனோட விங்ஸ்லையும் அந்த கர்வ்டு சர்ஃபேஸில் ஃபாஸ்டர் ஏர் இருக்கும். ஃபாஸ்டர் மூவிங் ஏர் கிரியேட்ஸ் லோ ப்ரெஷர் அக்கார்டிங் டு பெர்னோலிஸ் பிரின்சிபல். ஸோ ஏரோப்ளேனோட விங்ஸில் அப்பர் சைடு லோ ப்ரெஷரும் லோவர் சைடு ஹை ப்ரெஷரும் இருக்கும். இந்த லோவர் சைடு இருக்க ஹை ப்ரெஷர் தான் ஏரோப்ளேனை மேலே புஷ் பண்ணுது. திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் லிஃப்ட் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் வெயிட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே பிளேனை கீழே புல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ லிஃப்ட் ஃபோர்ஸ் கிராவிட்டியை விட ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஏரோப்ளேனால் ப்ராப்பராக பறக்க முடியும். த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஏரோப்ளேனோட என்ஜினால் ஏரோப்ளேனை ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ட்ராக் இஸ் பேக்வர்ட் ஃபோர்ஸ். இது ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால ஏரோப்ளேனை பின்னாடி புல் பண்ணும். த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ட்ராகுக்கு ஈக்குவலாக இருக்கும் போது ஸ்டெடியாகவும், த்ரஸ்ட் கிரேட்டர் தென் ட்ராக் இருக்கும் போது ஃபாஸ்டராகவும் ஏரோப்ளேன் மூவ் ஆகும்.